इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மாத்மிகத்துவ வித்தி ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்காக எல்லா வேதாந்தம் எல்லா வேதாந்தமும் அதுக்காக வரல. வேதாந்தத்துல ஒரு சில பாடம் வேணா அதுக்காக வந்துருக்கலாம். ஆனா நிறைய பாடம் வேற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனா எல்லா இடத்துலையும் பிரம்மாத்மிகிட்டதான் சொல்றதுன்னு சொல்ல முடியாது. பல விஷயத்துல ஏன்னா இப்படி சொல்லக்கூடாது. சர்வே வேதாந்தாக ஆரம்பிக்கின்றன. சர்வே வேதாந்தாக வித்யார்த்தமேவ ஆரம்பிக்கின்றே. எல்லா வேதாந்தமும் இந்த ஆத்மீக விதிக்காகத்தான் வந்தது சொல்லக்கூடாது. கிரமமுக்தி பலாய ஐஸ்வர்யாய அபிரயாய கர்ம சமர்ப்பயேக உபாசனானி விவிதானி உபரிசம் உபலபியதே. வேதாந்தத்துல ஒரு பெரிய பாகம் பல உபாசனைகளை விதிச்சிருக்கான். அந்த உபாசனைக்கு எப்படி இருக்குன்னா கிரமமுக்தியை கொடுக்கக்கூடியதாக சில உபாசனைகள், ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்காக சில உபாசனைகள், அடுத்து என்ன நல்லா இருக்கணும் அபிரயா சொர்க்கலோகத்துக்கு போறதுக்காக அப்படின்னு செய்யக்கூடிய கர்மா சமர்த்தியாகமே அப்படிங்கிறதுக்காக சில உபாசனைகள். இதெல்லாம் பிரம்மாத்மிக குறித்து கிடையாது. அப்ப இது எல்லாத்தையும் உபயோகம் பண்ணிட்டு வேதாந்தத்தில் தானே. அப்ப எல்லா வேதாந்தம் ஒரு வேதாந்தத்தை எடுத்துட்டோம்னா அந்த வேதாந்தம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பிரம்மாத்மிக வித்தியாசப்பட்டே சொல்றது. அதுல ஒரு காரணம் பிரம்மாத்மிக வித்தியை சொல்றது. பாக்கியெல்லாம் பல விஷயங்களை எடுத்துக்கணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பதில் சொல்றார். சத்தியம் நீ சொன்னது உண்மை, ஆனா நான் சொல்றது சத்தியம். நீ சொல்றது உண்மையா இல்லையா? வேதாந்தத்துல சமமுக்தி பதத்துக்காக உபாசனை இருக்கு, ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்காக இருக்கு, அபிரயத்துக்காக இருக்கு, கர்மமுக்திக்காக உபாசனை தான் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு மாட்டேன். ஆனா சர்வே வேதாந்தாக பிரம்மாத்மிக வித்யா பிரதிபத்தையே ஆரம்பிச்சு அப்படின்னு நான் சொன்னதை மாத்திக்க மாட்டேன். ஏன் இங்க பாருங்க, தாக்கம் வேதாந்தத்தை பிரம்மோபாசனை சொல்லப்பட்டது எதுக்காக, அவருடைய தாக்கங்கள் என்ன? குணதிஷ்டிகாநியாயம். அதாவது வாயில குடத்தை வச்சு அப்புறம் மருந்து போட்டோம். நேரம் மருந்து போட்ட முடியாது, அது கடைசி காத்தாதுங்கிறதுக்காக மருந்து தீர்க்கும் வெள்ளத்தை கொடுத்துருதான். அது ஏமாந்து விடுறது. போட்டுதான் மருந்து இருக்குன்னா இருக்குன்னு அப்புறம் மருந்து போட்டுக்கிறோம். அது குணதிஷ்டிக்காக. அந்த மாதிரி மோட்சத்துல நேரடியாக சாமர்த்தியம் இல்லாததுக்காக மோசமாலாம் வேறுதான் அப்படின்னு கேட்பான். உடனே என்ன பண்றது? மோட்சத்துக்கு சமீகிருஷ்டமா வராம சில உபாசனை கிருஷ்ணருக்கு பலன்கள் கிரமமுக்தி பலத்த உபாசனை இது அப்படிதான். இந்த உபாசனை பண்ணினா உங்களுக்கு அபேட்சிதமான அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் வரும். ஐஸ்வர்யம் வந்துட்டு கிரமமாக கடைசியில மோட்சம் வரும். அதிகாரிகள் இருப்பான். அந்த உபாசனைகள் சொல்லக்கூடிய தாத்பரியம் என்னன்னு சொன்னா கடைசியில மோட்சத்தில் தான் தாத்பரியம். நீ அங்க போய் எனக்கு வாட்டா இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு தோன்று வச்சுன்னா வாங்க வாங்க போட்டு போட்டுல வேணும்னு ஆட்டப்பட்ட வச்சு இருக்கணும்.
அப்ப அந்த விஷயத்துல பார்க்கறது அந்த சொன்ன உபாசனைகள் பரம தாத்பரியத்தை பார்க்கறதுக்கு மோட்சத்துக்கு தான் போய் இதே மாதிரி மற்ற உபாசனை கர்ம சமர்த்தியம் உபாசனை எந்த மாதிரி கர்ம சமர்த்தியம் அபிவியாசம் உண்டு. ஆனா அதே கர்மாவை நீ அலாபம் இல்லாமல் நிஷ்காம பாவனையோடு பண்ண பண்ண என்ன ஆகும்? அதனுடைய பரிவசானம் கல்வியை சுற்றி ஞானம் இதுதான். இங்கே இதே வழிக்கு விட்டுடும். இதுதான் கொஞ்சம் தள்ளி இருக்கு தூரத்தை சொல்லப்பட்ட பல உபாசனைகள் தியானம் எடுத்துட்டோமானால் அது மோட்சத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய உடனே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாதனம். இதே கர்மா இந்த உபாசனைகள் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் தள்ளி இருக்கு. அந்த மார்க்கத்தை கொண்டு வந்துடும். சித்தத்தை சுத்தி பண்ணி அதை வேண்டிய சாமர்த்தியத்தை கொடுத்து அதை ஞானம் பிறக்கிறதுக்கு யோக்கியமாக அதை ஆக்கி கட்சியில் அங்கே கொண்டு விடுவோம். ஆனா கொஞ்சம் தள்ளி. ஆனா அங்க இதெல்லாம் அங்க சொல்லப்பட்டதுக்கு முக்கியமான பரமதாரணை என்னன்னு கேட்டா கட்சியில மோசம். அதனால வேதாந்திகள் எல்லாத்துக்கும் அந்த அதுல ஒரே தாற்பயம் சொல்றது தப்பே ஆகாது. சத்தியம் உபாசனா கர்மதி பிரம்மா தச்ச அபார்த்த அசேஷ பிரபஞ்சம் ஜீவத்தை நிஜம் ரூபம் இது அனுபவித்து அகில பிரபஞ்ச ஜன்மாதி தயா பிரதமம் சர்வாத்மகம் சர்வஜம் சர்வசக்திகம் பிரம்ம உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லப்பட்டு உபாசனை கர்மாவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்மா என்ன உபாசனை எதை உபாசனை பண்ண சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா உபாசனா கர்மா உபாசியம் உபாசிக்கப்பட வேண்டிய அந்த வசதி என்னன்னா பிரம்மம். நான் சொல்லக்கூடிய பிரம்மம் இதுவும் ஒண்ணுதான். இவ்வளவுதான் விசேஷம். அந்த பிரம்மத்தை சகுணமாக வச்சு உபாசனை பண்ண அந்த குணத்தை எடுத்துட்டு நிர்குணமாக வச்சு ஜீவனுடைய சொருபம்னா அது உண்மையான சொருபம். அது தெரிஞ்சா அதைதான் ஆத்மீகத்தை வித்தியாசம். அப்ப உபாசனையும் இந்த ஆத்மீகத்தை வித்தியாசத்தை விட்டா இல்லையா? எந்த பிரம்மத்தை ஜீவனுக்கு சொரூபமாக உபதேசம் பண்றதோ அந்த பிரம்மத்தையே சில குணங்கள் சேர்த்து ஸ்டார்ட் பண்றதுக்கு உபாசனை. அவன் கடைசியில் இதே விஷயத்தான் கொஞ்சம் குணத்தை பூஜா நியாயம் தான். அந்த விதத்தை கொஞ்சம் அதிகப்படியா குணத்தை சேர்த்து சொல்லுவோம். அதனாலதான் அதுதான் அந்த அந்த பிரம்மம் அபார்த்த அசேஷ பிரபஞ்சம். சர்வ பிரபஞ்சத்தையும் நிராகரணம் பண்ணிட்டோம். அபார்த்தத்தைனா நிரஸ்தம். எல்லா பிரபஞ்சத்தையும் அதுலேருந்து ஒதுக்கிட்டோம்னா என்ன ஒரு சுத்தஸ்வரூபம் இருக்குமோ அதுவே ஜீவத்தை நிஜமும் ரூபம். அதுதான் அவனுடைய சொந்தமான உண்மையான ரூபம் ரூபம். இதை நிரூபணம் பண்ணுவதற்காக அகில பிரபஞ்ச ஜன்மாதிகேயா பிரதமம் சர்வாத்மகம் சர்வஜம் சர்வசக்தி இப்படியாக இருக்கக்கூடிய பிரம்ம லட்சுமி. இந்த பிரம்மத்துக்கு லட்சுமி சொல்லப்படும். அத்தியாந்த அவஸ்தா அத்தியாம அவஸ்தாயம்னா அந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி உள்ள அவித்யாவஸ்தையிலே அனபானத்தைக்கு பிரம்மணி பிரபஞ்சம் தேனவேன பிரபஞ்சேன உபதீயமான பிரம்ம சக்தி சக்தி அதாவது உபாசியத்தேன வித்தியை. எந்த ஒரு பிரம்ம ஜீவனுக்கு ஆத்மான உபதேசம் பண்ணணுமோ அந்த உபதேசத்துக்கு முன்னாடி உள்ள நிலையில் அந்த பிரம்மத்துக்கே பல குணங்கள் சொல்லி அப்பேற்பட்ட குணங்களோடு கூடின அந்த பிரம்மத்தில் அந்தந்த பலம் அறிவிற்காக உபாசனை இருக்கிறது. அதை பற்றி உபாசனை இருக்கிறது. அதுக்கு திருஷ்டான் இதை கொண்டு வந்தார்னா தர்சபூர்ணமாக அப்பிரணயன கோதோகன உபரக்கம் இன்னும் திருஷ்டான். இந்த தர்சபூர்ணமாகம் அப்படின்னு ஒரு யாகம். அந்த யாகத்துல அபாம்பிரணயம் அப்படின்னு கொடுத்தாங்க. அபாம்பிரணயம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு ஏரி இருக்கும். ஏரியில அந்த கிழக்கு பக்கம் ஆகவங்கிற அக்னி இருக்கும். மேற்கு பக்கம் ராஜபட்சம் அந்த தட்சணாக்னி இதெல்லாம் இருக்கும். இப்ப இந்த மேற்கிலேருந்து ஒரு பாத்திரத்துல ஜலத்தை நிரப்பி அதை அந்த கொண்டு போய் வைக்கணும். கிழக்க ஆகமயத்துக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கணுமா. சமசம்னு ஒரு பாத்திரம் கட்டபாத்திரம் அதுல எடுத்து சமசேன அபாத்திரம் இதுல ஜலத்தை நிரப்பி மந்திரபுரத்தமாக அனுப்பி வைக்கணும்.
இங்கே ஒரு விசேஷம் என்ன சொல்லிருக்குன்னா, இதெல்லாம் கொண்டு போறது இல்லையா, இந்த இதமான பசுகாமனாக இருந்தால் அப்போ கோரோகணையில பசுகாமத்தை சமதையின அப்பே கோரோகணையில பசுகாமம். கோரோகம்னா பால் கறக்கக்கூடிய பாத்திரங்கள். இந்த பாத்திரத்துல மாடு கலக்கிறாங்க, அது அந்த தமிழத்தை விட பெரிய பாத்திரமா இருக்கும். அந்த பாத்திரத்தை கொண்டு போய் ஜலம் கொண்டு அபாம் பண்ணினா அதே அபாம் பண்ணினா. ஆனா என்ன மாறிது, சமசங்கிற பாத்திரத்துக்கு கோதோகம் பண்ற பாத்திரம். எதுக்கா இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, பசுங்கிற பலம் வேணும்னா இந்த பசு பலம் எதுவுடைய பலம்னா இந்த பண்ணக்கூடிய யாகத்துடைய பலம் இல்லை. இது இந்த மாதிரி கோதோகத்தினால பண்ணிட்டு கோதோகத்துடைய பலம், கோதோக பாத்திரத்தினால பண்ணினாலும் அந்த பாத்திரத்துடைய பலமா. இது எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இப்போ சொர்க்கதானமாக இருக்கும். இப்ப சொர்க்கத்துக்காக தரிசனமாகியாக அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நியமம் என்னன்னா, தரிசனமாகிற இந்த யாகம் சர்வேஷோ தரிசனமாகும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்திற்கும் ஆசனம்னு சொல்லப்படும். என்ன பலத்துக்கு வேணாலும் இதை அனுஷ்டானம் பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒரு சமயம் தான் ஒரு சமயம் அனுஷ்டானம் பண்ணினேன். ஒரு தடவை அனுஷ்டானம் பண்ணினா நீங்க நினைச்ச அத்தனை பலன்கள்ல ஒரே ஒரு பலன் தான் பல அனைத்து பலன்கள் வராது அப்படின்னு ஒரு தீர்மானம். இப்ப இவனுக்கு ஒரே ஒரு தடவை அது அனுஷ்டானமா, ஆனா அதுக்கு சொர்க்கமும் வேணும், அதே நேரத்துல பசுங்கிற பலனும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். நிஜமா நியாயமா தரிசபூர்ணமாக யாகத்திலேருந்து பசு பலம் வரலாம். ஆனா பசு பலத்துக்காக பண்ணா சொர்க்கம் வர, சொர்க்கத்துக்கு மறுபடியும் அவசியத்து வேண்டும். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு அப்படின்னா அப்ப அது பசுபலம் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம், அப்ப நடுப்படை இந்த மாதிரி ஒண்ணு. இப்ப இந்த பசுக்காக எந்த ஒரு எதிர்கோட்டமாக யாருக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டானோ அந்த அனுஷ்டானத்திலேயே அபாம்பிரமேயம்ங்கிற ஒரு அந்த அங்கமான காரியம் வரைச்ச அதை சமப்பட்டுக்கு பதில் இந்த கோதோகம்ங்கிற பாத்திரத்தினாலே இந்த பாத்திரத்தினால பண்ணிட்டாங்கன்னா இப்ப பசுபலம் இல்லை, சொர்க்கபலம் இருக்கவே இருக்கும். இதை மீமாசக்கார பிரித்து என்ன சொல்லுவானா, ஸ்வர்க்கம் யாகத்துக்கு வந்தவன், இது கோதோகத்துடைய பலன், இது கோதோகத்தினால வந்த பலன். அப்ப எதிரையில் வந்தா இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த கோதோகம் இப்பேற்பட்டதுன்னு எந்த பிரகடனத்துல நிரூபணம் பண்ணணும்? இது தசபூர்ணமாகிறதுக்கு அங்கம் இல்லை. தரிசபூர்ணமாகிறதுக்கு அங்கமா இருந்தால் தரிசபூர்ணமாக பிரகடனத்துல அது சொல்றது நியாயம். ஆனால் இந்த கோதோகங்கிறது அதுக்கு அங்கம் இல்லை, அதுக்கு அங்கம் சமசம் தான். இந்த உபயோகப்படக்கூடிய இதுதான். ஆனா சமசத்துக்கு பதில் இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணினா இந்த இது புருஷார்த்தமா சுதந்திரமாக இருக்கு. இருந்தாலும் இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா தரிசபூர்ணமாக என்ன காரணம், அதோடு சமயம் அதனுடைய அபாம்சமயத்துக்கு தான் நீங்க இந்த கோதோகத்தினால பண்ணினா இந்த பலம் கிடைக்குமே தவிர, தனியா கோதோகம் பண்ற வாழையில ஒரு ஜலத்தை இருக்கும்போது தனியா கொண்டு வச்சா பசு கிடைக்காது. அந்த அதுல உள்ள அந்த அபாம்சமயம் இப்படி பண்ணணும். அப்ப என்ன அதோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த விஷயம் எங்க சொல்லணும்னு சொன்னா, தனியா எதுவும் இல்லை, அந்த தரிசனமாக பிரச்சனைகள்லாம் சொல்லணும். அப்படிதான் சொல்லியிருக்கு, அதுதான் வரும். அப்ப இதே மாதிரி வேதாந்தமானது எதை நிரூபணம் பண்ண வந்ததுன்னு கேட்டா பிரம்மத்தான் நிரூபணம் பண்ண வந்தது. தரிசபூர்ணமாக பிரகடனம்னு சொன்னாலே அது எதை நிரூபணம் பண்ண வந்ததுன்னு சொன்னா தரிசபூர்ணமாகத்தான், கோதோகத்தை நிரூபணம் பண்ணவதா இல்லை. ஆனா கோதோகம் அந்த பிரகடனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு, வேற வழி இல்லாம. அப்ப அதே மாதிரி இங்கே பிரம்மத்தான் பிரம்மாத்மி வித்யா பிரதிபத்தையே, இதுதான் அதனுடைய முக்கியமான லட்சியம். ஆனாலும் உபாசனைக்கும் இதே பிரம்மத்தை உபயோகப்படுத்துகிறது. அப்படின்னா என்ன, இதோடு சம்பந்தப்பட்டே மற்ற உபாசனைகள்லாம் இருக்கிறதுனாலே அதை எங்க சொல்லலாம்னா இங்கே சொல்லுவோம் அப்படின்னு வேதாந்தம். சரியா? அதுவும் இருக்கிறது. அது வேற இருக்கு, இது இன்னொரு யுக்தி. இது வேற இருக்கு, பரப்பரையா மோட்சங்கிறது இருக்கு. அதனால ரெண்டு மூணு காமிச்சார். பிரமமுக்தி கலாய, ஐஸ்வர்யாய, அபிருதயார்த்தம், சர்வசமுச்சயே, நிறைய காமிச்சாரோ இல்லையா? பிரமமுக்தி கலாயன்னு சொன்னா அந்த வேற பலத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஆனா இதெல்லாம் அதிக பலம். அதான் அவங்க சின்ன பலம் தான்.
அப்ப அதை பார்க்கறதுக்கு இந்த பிரம்மத்தை தானே அங்க உபாசனை பண்றது. ஆக இந்த பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலே அது கூட இந்த பிரகடனத்தை சொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு இதை திருஷ்டாந்தமா கர்மாவும் அழைப்பாங்க. தேவன் பூர்ணமாசாரணயனமிவ போதோகனோபரஸ்தம் பசுத்தகா பசுத்தான பசுத்த பசுக்காக பசுக்களுக்காக அப்படின்னு தஸ்மா ததோபஜீவித்வா ஆத்மீக வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தா ஆரம்பிக்கின்றே ஆத்மீக வித்தியை சொல்லத்தான் வந்து போனா போறதும் சொல்லி இதுவும் சொல்லிவிட்டேன். இதுவும் இருக்கட்டும் அந்த அதிகாரி அப்படின்னு வேற இன்னொரு சொல்றதுக்காக இதுவும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இதே கட்டணும். இன்னொரு இதுவும் சொல்றது பஞ்சபாதிக பிரஸ்தானம் இல்லையா, ஆரோக்கிய பிரஸ்தானம் கல்பத்து அவன் என்ன சொல்லுவான், வாஸ்தவமா இங்க வந்து பிரம்மஞானம் ஒண்ணுதான் வெளியே இருக்கலாம். வெளியே இருந்தாலும் கூட அந்த உபாசனை பிரம்மோபாசனைங்கிறது கர்மகாண்டத்துல சொல்லாததுனாலும் பிரம்மோபாசனைக்கும் இந்த பிரம்ம ஞானத்துக்கும் ரெண்டுமே அந்தஸ்கரண விருத்தி ரூபமா இருக்கு. ஏன் அதுவும் அந்த அந்தஸ்கரண விருத்தி தான், இதுவும் அந்தஸ்கரண விருத்தி தான். ஆனா அந்தஸ்கரண விருத்தி மானசம் மனசுடைய விருத்தியாக இருக்குங்கிற காரணத்தால சாமியம் இருக்கிறதுனாலும் அதையும் கெட்டி இதே இருக்கார். அதை பற்றி சூத்திரக்காரர் விசாரிப்பானே, அவர் வந்து அதை விட்டுவிடலாமே கேட்டா அவர் ஏன் விசாரிச்சார் அப்படின்னு சொன்னா அதுக்கு சந்ததி இருக்கு. அவர் பண்ண விசாரம் இந்த வாக்கியம் வந்து கிருஷ்ணம் பிரம்மஸ்வரூபத்தை பற்றி போதிக்கிறது அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணினால் அதே உபநிஷத்துல இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த வாக்கியம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக. அப்போ சூத்திரக்காரருக்கு அவர் ஒரு அதிகரணம் பண்ணி விசாரிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி விஷயம் கிடைக்கிறதுன்னா எல்லா பிரம்மமும் ஆத்மீக வித்தியாசத்துக்கு அப்படி கிடையாது அப்படின்னு கேட்டா ஆத்ம வாஸ்தவம் இந்த பலத்துக்காக வந்துட்டு இது இந்த இடத்துல ஆத்மீக வித்தியாசத்தை பற்றிங்கிறது பிரயோஜனம் இல்லை, அதாவது சாட்சாத் பிரயோஜனம் இல்லை, இது உபாசனைக்காக இந்த இடத்துல உபாசனை நிகழ்ச்சிகள் இல்லை அப்படின்னு விளக்கம் பண்றதுக்காக அவர் அதிகரணம் தான். ஆனா இது வந்து மானசீர சாமியார் அவர் சொல்லக்கூடிய சமாதானம். இவர் பஞ்சவாதிகாரர் சொன்னார் அதுவும் இந்த வேதாந்தத்தை சொல்லப்படுற பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இது கொண்டு வந்திருக்கார். இதே வேறு சொல்றோம் சரி சொன்ன மாதிரி இருக்கு, சரியா சொன்ன மாதிரி தோன்றுது. ஆனால் அந்த பூர்வக்தி கூட இப்பவும் தப்பு இருக்கு. இப்பவும் எனக்கு மனசுல சந்தேகம் இருக்கலாம். நீங்க சொன்ன பதில் எனக்கு தோணும். ஏன் அப்ரம்மோபாசனான்யபி வேதாந்தேஷு திருஷ்யந்தே காணாதி விஷயானி. பிரம்மத்தை நிரூபணம் பண்ணவங்க வேதாந்தத்துல பிரம்மத்தை பற்றின சில உபாசனைகள் வந்ததுன்னு சொன்னா கோலோகம் திருஷ்டாந்தப்படி பரவாயில்ல, அது வேதாந்தத்தோடு சம்பந்தப்பட்டது ஒத்துக்கலாம். ஆனா பிரம்மத்தோடு சம்பந்தப்படாத உபாசனைகள் குறித்து சொல்லப்பட்டது பிராணோபாசனம். இது பிரம்மோபாசனம் இல்லை, பஞ்சாட்சி வித்யா சொல்லப்பட்டிருக்கு. இது பிரம்மத்தோட சம்பந்தமே இல்லை. அப்படி இப்படி இருக்கிறத இந்த உபாசனைகள்லாம் அந்த வேதாந்தத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆனா சொல்லி இருக்கும் போது சர்வே வேதாந்தாக அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றது தெரியாது. கேள்வி கேட்கலாம் பதில் சொல்றேன். சாமியபி காரிய பிரம்ம அவாப்தி கிரமேண முக்தி பலான்மேவ. ஆனோபாசனை சொல்லிட்டா அவருடைய சொல்லிருக்கு. அதை அனுபாசனம் பண்றவனுக்கு பிரமமுக்தி வரும்னு சொல்லிருக்கு. பிரமமுக்தி எப்படி வரும் அப்படின்னு கேட்டா இது மூலமா ஏற்படக்கூடிய அந்த பிரம்மலோகம் அதுல வந்து சாட்சாத்காரம் அப்புறம் கட்டில போகும். ஏதோ ஒரு ரீதியில அது வந்து அங்க போய் நுழைஞ்சிடும். இதுக்கு மேல நியாயமா இவர் கேட்கல. ஆனா இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம். பூர்வக்தி இருக்கான், அவன் கேட்கலாம். அதுக்கு கூட சம்பந்தப்படாத உபாசனைகள் சொல்லப்படும். பிரமமுக்திக்கு சம்பந்தப்படாத பிராணனுடைய உபாசனை இல்லை, சப்த வர்ணங்கள் அதுக்குரிய உபாசனை. சிக்ஷாவல்லி தைத்திரிய உபநிஷத்துல எடுத்துட்டோமானால் அந்த சிக்ஷாவல்லியில
விஷேத்வா அப்படிங்கிற இடத்துல விஷேத்வாக ஷேத்வான்னு இருக்கும். அனைத்து 2 சார் 2 இட்டு ஒரு ரூபா அந்த அக்கறைகள் இருக்கு. அதை பற்றின உபாசனம் என்ன சொல்லும்? வர்ணம் வரமாத்திராவரம் எல்லாம் வருது இல்லையா? அது உபாசனம் தான். ஆமா, இதை பற்றின உபாசனம் சொல்லிருக்கு. அதை வச்சுதான் மேற்கொண்ட அந்த ஆதாரிய பூர்வ மந்திரி வாசிக்க ரூபம் இருக்கோ இதெல்லாம் அந்த உபாசனம். இந்த உள்ள உபாசனம், அந்த உபாசனம், இந்த உபாசனங்கள்லாம் இருக்காங்க. பிரம்மத்தை பற்றி ஒன்றும் பண்ணல. இது பண்ணினா கிரமமுக்தி வரும் அப்படிங்கிறதும் அந்த ஒன்றும் சொல்லல. சர்வேஸ்வரன் தேவா பரிமாற அதான் எனக்கு எல்லாரும் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு நியாயமா பிரம்மவிதாசனோதிபுரம் அப்படின்னு 2வது வழிதான் ஆரம்பிக்கலாம். ஆனா சாதாரண நாயக்கு ஆரம்பிச்சேன்னா இது இந்த சுத்தி இது நிறைவேறலாம். பிரம்மவிதாசனோதிபுரம் திடீர்னு ஆரம்பிச்சுட்டேன்னா இதுவரை அவன் கிரந்தத்திலேயே பழக்கப்பட்டிருக்கான். அதாவது அந்த சப்தத்தையே ரொம்ப பழக்கப்பட்டு இருக்கிறதுனால சாதாரண அவனுடைய புத்திய அர்த்தத்துல இறக்குறது கஷ்டம். அதனால மெதுவா அவனை பிடிக்க அந்த சப்தத்தை வச்சே அவனுடைய புத்தியை மெதுவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சப்த பிரசாரமா இருக்கக்கூடிய சில உபாசனைகளை கொடுத்து இதை பண்ணு அப்படி கிரமமா இறந்துக்கும் அப்படின்னு. அதுக்குள்ள இன்னும் பல விஷயங்கள் கொடுத்துருக்கு. நெருப்பு பண்ணி கடைசி விஜய ஜாக்கிரதையா காப்பாற்றி வச்சுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு மந்திர ஜபம், கர்மானுஷ்டான ஒழுங்கா பண்ணத்துக்கு தேவையான பணம் வரத்துக்காக ஹோமம், ஆவகந்தி ஹோமம், இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே நீங்க பாக்குறது நிஷ்காமமா அனுஷ்டானம் பண்றது சித்தசுத்தி துவாராவோ சித்தத்தை ஏகாக்கிரப்படுத்துறது. மனசு ஒரு இடத்துல ஏகாக்கிரமா இருந்தாலே சுத்தமான விசேஷம் எல்லாம் கிடைக்க முடியும். அப்படி ஏகாக்கிரப்படுத்துறதுக்கோ உபயோகப்படக்கூடியதாக இருக்கிறதுனாலே இன்னும் கொஞ்சம் கல்வி இருக்கு. ஆனா கிரமமா பார்க்கறதுக்கு கல்வியில அங்கேயே தான் போயிடும். இவ்வளவு தீர்மானமா அந்த பிரம்மாத்மிக வித்யா பிரதிபத்தையே அதுதான் பிரதான பிரதிபாத்தியம். பாக்கி எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு உபகாரம் பண்றதுக்காக சொல்லப்பட்டதுதான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் மூலம் சூத்திரம் சொல்றோம். அனுபவதேவகி தப்பிரதானங்களா அந்த இது ஒண்ணு ரதிசாமான்யா அப்படின்னு இந்த 2 சூத்திரம் இதுதான் ஒண்ணும். அதாவது பிரம்மத்தை சகுணமாகவும் பல குணங்கள் கொண்டதாகவும் வேதாந்தத்துல வர்ணிக்கிறது, நிர்குணமாகவும் ஒண்ணுமே ஒரு குணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் அதே வேதாந்தத்துல வருது. இப்படி இருக்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த பிரம்மா நிர்குணமாகவும் இருக்கு, இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த 2ல ஒண்ணுதான் வாஸ்தவம், இன்னொன்னு ஏதோ உபாசனை காப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா 2ல ஒண்ணு வாஸ்தவம்னு சொன்னா எது வாஸ்தவம்? சகுணமா இருக்கும் தன்மைதான் உண்மை வாஸ்தவம். ஆனா சொல்றதுக்கு அப்படி சொல்றது வச்சுக்கலாமா அப்படிங்கிற விசாரத்துல அந்த நிர்குணமாக சொல்ல வந்து அதுதான் அப்படித்தான் எடுத்துட்டாங்க. ஏன்னா அதுதான் பிரதானம். பிரதானம்னா அந்த நிரூபணம் பண்ண விஷயங்கள்ல அதுதான் பிரதானம். ரொம்ப பிரதானமா நிரூபணம் பண்ண கேட்க வேண்டியதுதான் பிரசாத்திய விஷயம் சொல்லுவோம். அப்ப அந்த பிரம்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்றதுதான் பிரதானம். அதனால அது வாஸ்தவமா. அப்புறம் பாக்கி உள்ளது என்னன்னு கேட்டா அது உங்களுடைய சாதனத்துக்கு உபயோகப்படும் சாதனம். அதாவது சித்தத்தை சரிப்படுத்துறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு உபாசனைகள் இல்ல பண்றதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு சூத்திரக்காரர். ஆனா அது எல்லாம் மூலமா வச்சுட்டு இதை கொண்டு போனோம்னா இல்ல புரியும். வக்ஷதி ஏத சூத்திரக்காரா கதிசாமான்யா சொல்ல விட்டேன். இது ஒரே ஒரு உபனிஷத் மாத்திரம் இப்படி இல்லை. நீங்க எந்த உபனிஷத்தை சொன்னாலும் இந்த பிரம்மாத்மிக வித்யா பத்தி தான் அப்படின்னு கதிசாமான்யா சொல்றதுல செய்வாங்க. அதனால சர்வே வேதாந்தாக சங்கோஜம் இல்லாம சொல்லிக்கலாம். இந்த இதுக்காகத்தான் சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சு வக்ஷதி ஏத சூத்திரக்காரா
कार्यास्ते तदध्यक्षेण सह अतःपरमपिधानम् मुक्ति फलமாக உபாசனைன்னு சொல்றே. உபாசனை எப்படி முக்தி பலத்தை கொடுக்க முடியும்? முக்திங்கிறது அஜானத்துடைய நிவர்த்தி தான். அஜானத்துடைய நிவர்த்திங்கிறது தியானத்தினால்தான் வர முடியும். உபாசனைங்கிறது தியானமே இல்லை. அப்படி இதனால எப்படி அஜான நிவர்த்தி வர முடியும்னு கேட்பாங்க. சரி, இதை விட்டு பிரம்மலோகத்துக்கு போனாலும் அஜான நிவர்த்தி எப்படி ஒரு தியானம் வராம அப்படின்னு. அப்ப அதுக்கு சூத்திரக்காரர் சொன்னார், காரியாத்தையை குறித்து அதுக்காக வந்து இந்த காரிய சப்தத்தினாலே பிரம்மலோகத்திலே அதிபதியா இருக்கக்கூடிய பிரம்மாவை சொல்லப்படுவது காரிய பிரம்மம்னு ஒரு இருக்கு. அந்த காரிய பிரம்மம் வந்து ஏற்கனவே ஜீவன் முக்தார். பரமேஸ்வரனுடைய ஒரு ஆட்சியின் பேர்ல அந்த பராமரிப்பு பரியந்தம் அவர் பெரிய ஆயுஷ், ரொம்ப பெரிய ஆயுஷ். அந்த கணக்குல அவர் தன்னுடைய கணக்குல 100 வருஷம் பிரம்மலோகத்துல அதிபதியா இருந்து பார்க்கணும்னு இருக்கு ஆரம்பிச்சிருக்கார். அந்த 100வது வருஷம் முடிந்த உடனே அவர் விவேகமுக்தராக ஆக போறவர். அப்படி விவேகமுக்தி ஆகும் காலத்துல அங்க யார் இந்த மாதிரி உபாசனை பண்ணி வந்திருக்காரோ அத்தனை பேருக்கும் விவேகம் முக்திருக்கார். எப்படி அவருக்கு விவேகம் முக்திருக்கா, இவாருக்கு எப்படி ஆகும்னு கேட்டா கிருதாத்மான பரசுராமிக்கு கிருதாத்மான இவாருக்கும் சாட்சாத்காரம் வந்து கிருதாத்மான்னு சொன்னா சாட்சாத் கிருதாத்மாங்கிறார். ஆத்மசாட்சா்காரம் வந்து அங்க வந்தவா அத்தனை பேருக்கும் யாருக்கெல்லாம் அங்க வந்து கடைசியில பிரம்மாவோட சேர்ந்து இருந்துருக்காளோ அவளுக்கு அங்கேயே சாட்சா்காரம் ஏற்பட்டு அந்த சாட்சா்காரத்தினால அவித்யானுக்கு வந்து அவ அந்த பிரம்மாவோட சேர்த்து விவேகம் அங்க எப்படி திடீர்னு சாட்சா்காரம் வரணும்னா திடீர்னு வராது. அங்கேயும் அதே சிரவணம் நிதிசாசனம் இருந்துருக்கு. தானா வரப்பட்டில்லை. அவர் சுரேஷம் வந்து இந்தியன் 24 நாள் அங்க போனாங்க கத்துக்கிறதுக்காக. ஆனா அங்க நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியுது இல்லையா? அது மாத்திரம் இல்லை, இன்னொரு இடத்துல பிரம்மலோகத்தை கத்துக்கிட்டா சீக்கிரம் நன்னாவே பரிசு புரியும். அயாசத்தை ஒரு பிரம்மலோகம் இந்த லோகத்தை விட அந்த லோகம் நல்லா தெரியும். நடுப்புற இருக்கிற லோகத்துலதான் தியானம் வருது. சொர்க்கலோகம், கந்தலோகம் இங்கெல்லாம் போனாக்க ஆத்மஜானத்துக்கு வசதி போறாது. இந்த பூலோகத்துல ஆத்மஜானத்துக்கு நல்ல சௌகரியம் இருக்கு. இதை விட்டா பிரம்மலோகத்துல போனா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அதுதான் இந்த காரியாத்தை கதம் அபஸ்தரம் அபிஹானா யதாகாயமர்த்த சர்வேஷாம் வேதாந்தானாம் ததா வயம் அஸ்யாம் சாரீரிக மீமாம்சாயாம் பிரதர்ஷயிஷ்யாமஹா. இது பாஷ்யம். இந்த விஷயத்தை இந்த சாரீரிக மீமாம்சா கிரந்தத்துல நிரூபணம் பண்ண போறோம். இப்ப புருஷத்தின் போதுதா சாரீரிக மீமாம்சா அப்படின்னு அது என்ன சூத்திரத்தை பிரம்ம விஜயாசான்னு சொல்லிட்டு இவர் சாரீரிக மீமாம்சா வேற இன்னொரு பேர் கொடுத்தார். அவன் என்ன தெரியும்? சாரீரிக மீமாம்சா இவர் கொடுத்த பேரு. அனாதிகாலமா சாரீரிக மீமாம்சா இருக்கு. இவர் அந்த சப்தத்தை பிரயோகம் பிரதிஜாதேர்த்தே வேதாந்தானாம் தாத்பர்யம் உபதேசம் சமன்வய சூத்திர பிரமுகீஹி சூத்திரவாக்கியைஹி ரசிதோ நியாயஹா இத்யர்த்தே. இங்க 3 சூத்திரத்தை நீங்க விட்டுவிடலாம். அதாவது பிரம்மவித்யாசாங்கிற சூத்திரம் இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுமே கண்டனம் பண்றதுக்காக, பிரம்மனுடைய லட்சணம் சொல்றதுக்காக ஒரு சூத்திரம், பிரமாணம் சொல்றதுக்காக ஒரு சூத்திரம், 3 சூத்திரம் அதுக்காக முடிஞ்சு போச்சு. 4வது சூத்திரம் சமன்வய சூத்திரம் இருக்கு. இதுல இருந்துதான் வேதாந்த விசாரம். வேதாந்த விசாரம்னா அந்த சமன்வய சூத்திர பிரமுகி சூத்திரவாக்கி, அதாவது எல்லா வேதாந்தமும் பிரம்மாத்ம வித்யா பிரதிபத்திக்கு தான் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக அதுல இருந்து ஆரம்பிச்சு கிரந்தம் பண்ணி அதை இங்க சூத்திரம் பண்றான். இந்த ஆசனம் சொல்றா சரீரங்கள் சங்கீதம் சாரீரக மீமாம்சா. சாரீரக மீமாம்சாங்கிற இந்த சத்தத்தை வைஷ்ணவாக சொல்லிட்டாங்க. அவனும் சாரீரக மீமாம்சான் தான் சொல்லிட்டான். அதான் பிரம்மசூத்திரத்திலே சாரீரக மீமாம்சாங்கிற பேரு புரிச்சு இல்லை. இது ரொம்ப ரொம்ப பிராச்சீனம். எல்லாரும் ஒற்றுமை சொல்றாங்க. ஆனா அது எப்படி அர்த்தம் சொல்றதுங்கிறது விசாரிச்சிருக்கும். இங்க இவர் சொல்றப்பா சரீரமேவ சரீரம் சரீரே பவஹா சாரீர கோஷா. சரீரத்தில் இருப்பவன் அவன் தான் சாரீரம். சரீரம் சரீரகம் 2 ஒண்ணு. பாலகா பாலகா மாதிரி. பாலகா சொன்னா பாலகாங்கிறது அந்த மாதிரி சரீரம் சரீரகம். சரீரகத்துல
பக்கத்துல யார் இருப்பான்? அவன் ஜீவன். அவனை சாரீரம். அவனை பற்றின சமதிகளுக்கு ஒரு கிரந்தம் சாரீரம். இந்த ஜீவனை பற்றி ஒரு அதாவது நிரூபணம் பண்ணக்கூடிய கிரந்தம் அது சாரீரம். சூத்திரக்காரர் சொன்னார் பிரம்ம ஜிக்யாசா, பிரம்மத்தை பற்றி நிரூபணம் பண்ண போறேன். இந்த பேர் என்ன காண்பிக்கிறதுனா இந்த சாஸ்திரம் ஜீவனை பற்றி நிரூபணம் பண்றது. இந்த சாஸ்திரம் ஜீவனை பற்றி நிரூபணம் பண்றதா பிரம்மத்தை பற்றி நிரூபணம் பண்றதா? ரெண்டும் அதை காண்பிக்கலாம். இதுதான் ஆத்மீக வித்தியாசம். வேதாந்தானாம் ஜீவஸ்ய தத்துவம் அதிகரித்த பிரவృత్తాனாம் பிரம்மரூபதாயாம் பர்யவசானம் இது கஷ்டம். ஆச்சரியர் சகாவயமஸ்யாம் பிரம்ம மீமாம்சாயாம் அல்ல வேதாந்த வாக்கிய மீமாம்சாயாம் பிரதர்சயிஷ்யாமஹ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த சட்டங்கள்லாம் பிரயோகம் பண்றது உண்டு. இது எல்லாத்தையும் மட்டும் காரியக மீமாம்சாயாம் ஏன் சொன்னார்னா இங்க சொன்ன விஷயத்தை அந்த சப்தம் தான் கொடுக்கணும். ஆத்மீகத்துவத்தை ஆத்மீகத்துவம்னா ஜீவ பிரம்மா அவைதான் பக்தர்கள் அபிநமான பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறதுதான். இதை தெரிவிக்கணும்னா வேதாந்த வாக்கிய மீமாம்சாங்கிற சப்தமும் இல்ல பிரம்ம மீமாம்சாங்கிற சப்தமும் இதை தெரிவிக்காது. ஆத்மீக மீமாம்சாங்கிற சப்தம் இதை தெரியும். அதுக்காக இந்த சப்தத்தை போட்டாங்க. இதுதான் வேதாந்தத்துடைய தாற்பயம் என்று புரிய வச்சிருக்காங்க. வேதாந்தானாம் ஜீவஸ்ய தத்துவம் அதிகரித்த பிரவృత్తాனாம் பிரம்மரூபதாயாம் பர்யவசானம். இதை சொல்றதுக்காக இந்த வேதாந்தத்துடைய இந்த தாற்பயத்தை சொல்றதுக்காக பிரணீதானாம் அதாவது என்னாச்சு இது வந்திருக்கு காரியம் சூத்திரம். இந்த வேதாந்தம் இந்த அர்த்தத்துதான் வந்தது அப்படின்னு அதனுடைய தாற்பயத்தை நிரூபணம் பண்றதுக்காக வந்தது சூத்திரம். அதுக்காக தான் எனக்கு பண்ணப்பட்டது. ஆக இதுவும் அதுதான் சாரீரிகம். சாரீரிகம் ஜீவதத்துவம் அதிகரித்த தத்துவம் அஸ்தி இது சாரீரிகம். ஆக இந்த பிரம்மசூத்திரத்துவம் சாரீரிகம். இது எதுக்காக சொன்னார்னா இந்த சொல்ற விதத்துல பார்த்தா சாரீரிகம் வேதாந்தத்தை தான் சொல்லலாம். சூத்திரத்தை எப்படி சொல்றது சாரீரிகம் மீமாம்சா அப்படின்னு சொன்னா இதுவும் அதுதான். வேதாந்தத்துக்கு தனி கிடையாது. வேதாந்தம் எந்த விஷயத்தை சொல்றதோ அது இதுதான் சொல்றதுன்னு தீர்மானம் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த சூத்திரங்கள். அதனால பரம்பரையா இதுவும் சாரீரிகம் தான். அதனாலதான் சாரீரிகம் மீமாம்சா. இந்த சூத்திரத்திலேருந்து வரக்கூடிய அர்த்தம் அனந்தரம் பிரம்ம ஜானம் கர்த்தவியம். அகங்கிறது ஆனந்தரியம்னு அர்த்தம் இல்லையா? ஆனந்தரியம்னா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம். கேட்டா நாம சாதாரண இதுவே என்ன சொல்லுவோம்னா சாதனை விஷயம் பற்றி ஆனந்தரியம். இது என்ன கேட்டாச்சுன்னா மூக்குக்கு ஆனந்தரம். ஆனா மூக்குக்கு எப்போ வரும் தெரியுமா? அதெல்லாம் இருக்காது. வித்யானித்திய வஸ்து விவேகம் வந்தாதான் வைராக்கியம் வரும். வைராக்கியம் வந்தாதான் சாந்தோகாந்தா வரும். அது வந்தாக்கா அதுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய மோட்சத்துவம் வச்சு அல்ல அந்த மோட்சத்துவம். ஆக சொல்ல வேண்டியது என்னன்னா அந்த விசேஷமான ஒரு மோட்சத்துவம் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு இருக்காது. விசேஷமான மோட்சத்துவம் எப்படி இப்படி வந்தாதான் வரும். அதுக்காக மோட்சத்துவானந்தரம் அதாவது மோட்சத்துவ காரியகாரணம் பாவம் அதை நிரூபணம் பண்றார். வித்யானித்திய வஸ்து விவேகத்தினால வந்த வைராக்கியம். அந்த வைராக்கியம் வந்தாதான் மனசு அடையும். அந்த சமதமாதி சித்தி அது சித்திச்சாதான் நிஜமான மோட்சத்துவம் வரும். இல்லைன்னா என்ன அப்படின்னா சாதாரண பரிஷ்காரமா எப்படி சொல்லுவானா ஓகேச்சா இல்லாத மோட்சேச்சா. மோட்சத்துக்கு மோட்சம் வேணுங்கிற இச்சை இல்லையா? போகேட்சையோடு சேராத மோட்சேச்சா வரணும்னா இப்படிதான். இல்லாட்டா போகேச்சா மோட்சேச்சா ரெண்டும் சேர்ந்து வரும். அந்த மோட்சேச்சைக்கு இது உபயோகப்படாது. ஏன் எல்லாம் பாக்கியெல்லாம் மோட்சேச்சால எனக்கு மோட்சத்துல போகணும் வேணும்னு வச்சுருக்கா இல்லையா? அந்த ஏதோ ஒரு லோகத்துக்கு போகும்போது வைகுண்டத்துக்கு அந்த போகம் நல்ல போகம் வச்சிருக்கேன். ஆக அது மோட்சம் இல்லை.
அதுக்கே மோட்சம் பேர் இருக்கா. அப்ப என்ன போகேட்சையோடு சேர்ந்து இருக்கு அவளுக்கு மோட்சா. இந்த சம்சாரம் படம் இதுலேருந்து விடுபடணும் இருக்கு. ஆனா வேற ஒரு சூழ்நிலை நிறைய போகம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்ன சொல்ற மாதிரி அது வேற ஒரு இருக்கு. ஆனா அது போகேட்சையோடு சேர்ந்த மோட்சா. இந்த மோட்சா என்ன போகேட்சா கலக்காத வேணும். அப்ப போகேட்சா இல்லாம மோட்சா வரணும்னா இந்த மனசுல எல்லாம் சாந்தோதானம் சொல்றாரு. இந்த கிரமத்துல இருந்தாதான் இது வர முடியும். இல்லாட்டா இவங்க வேணா அதுவும் அப்படின்னா. அதனால மூக்கத்தை பற்றி அனந்தரம் பிரம்மஞானம் கர்த்தவியம். இதுதான் அகாசோ பிரம்மவிசாசாங்கிறதுக்கு அந்த பதங்கள்லேருந்து வரக்கூடிய அர்த்தம். ஏதாவான் சூத்திரஸ்ய சௌதோர்த்தா ததாபி அர்த்தாத் பிரம்மஞானஸ்ய மோக்ஷா பிரயோஜனம் நிர்திஷ்டம் பவதி. இது ஒரு கேள்வி. இந்த சாஸ்திரத்துடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா மோக்ஷம். அது எங்க சூத்திரக்காரர் சொன்னார். சூத்திரக்காரர் இதுதான் முதல் சூத்திரம். இதை தவிர்த்து வேற ஒன்றும் சூத்திரம் இல்லை. இந்த சூத்திரம் தான் முதல்ல இருக்கு. இதுதான் சொல்லணும். சொன்னா இதை சொல்லியிருக்கணும். அசாதோ பிரம்ம விஜானா, அதாவது அந்த நிமிஷ வந்தவனுக்கு பிரம்மஞானம் சம்பாதிக்க வேண்டும். அந்த பிரம்மஞானத்துக்கு இஷ்ட வரும். இஷ்டம் வந்தால் பிரம்மஞானத்தையா விசாரம் செய்ய வேண்டும். மோட்சத்தை பற்றி இந்த மோட்சைய ஆசைப்படுறான்னு தெரியுது. மோட்சேக்கு அப்படின்னு சொன்னாலே இப்ப மோட்சத்துக்கு ஆசைப்படுறான்னு தெரியுது. ஆனாலும் பிரம்மஞானத்துடைய பல மோட்சம் சொல்லலையே அப்படின்னு பார்த்தால் இதுலேருந்து ஆசாப்பா கற்றுக்கொள்ளும். வர்க்கத்தை ஆசைப்படுறவனுக்கு இந்த யாகம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த யாகம் வர்க்கத்துக்கு சாதனை தெரியுமா இல்லையா? ஏன்னா அவனுக்கு எதுக்காக போய் விதிக்கலாம்? வர்க்கத்துக்கு எது சாதனம் இல்லையோ அதை அவனுக்காக பண்ணுவான். அவனுக்கு தொழிலே வராது. அவனுக்கு வேண்டியது வேற ஏதோ ஒரு பலம் செய்யறதுக்கு என்னமோ முடியுமா? அந்த பலத்துக்கு உபயோகப்படக்கூடிய சாதனமா இருந்தால் அவன் தொழிற்கான இருப்பது சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க செய்யணும்னு சொன்னா சொல்ல வேணும். அதனால இந்த விஷயத்தை ஆசைப்படுகிறவனுக்கு இதுதான் சாதனம் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டுக்கும் அவன் ஆசைப்பட்ட பலத்துக்கும் அவனுக்கு உபயோகிக்கப்படுற சாதனத்துக்கும் ஒரு சாத்திய சாதனம் அப்படிங்கிறது மீமாசைதான் நிறைய சொல்லுவார். சொர்க்காமோ எதிரேக அப்படின்னு ஒரு சொர்க்காம சொர்க்கம் வரணும்னு ஆசைப்படுறவன் அவன் யாகம் பண்ணணும். யாகம் பண்ண சொர்க்கம் சொல்லியே அப்ப எதுக்காக வருதுதான் நான் சொல்றது. ஏன் சொர்க்கத்தை வரணும்னு ஆசைப்படுறவன் இதை பண்ணன்னு சொன்னா அவன் பண்ண வேண்டும். அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த யாகம் சொர்க்கத்துக்கு சாதனம் கிடைக்கும். அவன் கிடைக்கணும். அதே விதத்துல இப்ப முன்னூறு சொன்னா மோட்சத்தை ஆசைப்படுறவன் இல்லையா? அந்த மோட்சத்தை ஆசைப்படுறவன் இந்த பிரம்மாஸ்மிக வித்தியாசத்தை பற்றி சம்பாதிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மாஸ்மிக வித்தியானது இவருடைய மோட்சத்துக்கு சாதனம். இதுதான் சப்தத்திலேருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய இவ்வளவுதான் இருந்தாலும் கூட அர்த்தா பிரம்மஞானத்திய மோட்சா பிரயோஜனம் இருக்கும். ஆய்வம் விசாரம் பண்ணி வேதாந்தத்தையும் பிரம்மஞானத்தா இருக்கணும். அதனால் அவங்க பிரயோஜனம் என்னன்னா இவருக்கு என்ன அபீஷ்டமான மோட்சம் இருக்கு. அந்த மோட்சம் மோட்சராகம் பிரம்மஞானம் பவதி சிக்ஷாயாம் ஒரு வாயு இருக்கு. புருஷார்த்த வஸ்து காமனானந்தரம் எத்திர பிரவೃತ್ತಿ விஷயத்தை சத்திய தற்சாதனத்துவம் அப்படி அர்த்தாத் நிர்திஷ்டம். பொதுவாக நான் சொன்ன விஷயம்தான். ஒரு புருஷார்த்தமான இஷ்டமான விஷயத்தை காமனை சொல்லி அந்த விஷயத்துல காமனை சொல்லி அந்த அப்பேற்பட்ட காமனை உள்ளவனுக்கு இதை பண்ண அப்படின்னு ஒரு பிரவೃத்தியை உபதேசம் பண்ணினால் எந்த விஷயத்துல பண்ண சொல்லி சொன்னதோ அது அவனுடைய அபீஷ்டமான புருஷார்த்த பலத்திற்கு காரணமாக இருக்கும். புருஷார்த்தவஸ்து காமனானந்தரம் எந்த ஒரு காரியத்தில் பிரவೃத்தி உபதேசிக்கப்படுறதோ அந்த காரியமானது எந்த பிரவೃத்திக்கான அந்த வியாகாரத்தில் தத்தான ஆகப்பட்ட விஷயத்துக்கு காரணம் அப்படிங்கிறது பொதுவா என்னது இந்த துறைக்கான விஷயம்.
இப்ப இது என்ன பிரம்மஜானம் இவருக்கு மோசத்துக்கு காரணம் ரொம்ப. ஆனா இந்த பிரம்மஜானம் எப்படி எனக்கு வரும் அப்படின்னு கேட்பேன். பிரம்மஜானம் மோசத்துக்கு காரணம்னா நான் பிரம்மஜானத்தை சம்பாதிக்கணும், இது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும் இல்லையோ. புதா தது மோசா பிரம்மஜானம் பவதி शास्त्र ब्रह्मज्ञान विषय ब्रह्मज्ञान शास्त्र ब्रह्म विषय ब्रह्मज्ञान विषय இது ரெண்டும் என்ன மாத்தினா சொல்றாருன்னு நினைக்கிறோம். பிரம்ம விஷயங்கள் சொல்றான், பிரம்ம ஞான விஷயங்கள் சொல்றான். ஏன்னா விஷயம் பிரயோஜனம் ரெண்டையும் ரெண்டு தான் சொல்றது உண்டு. ஒன்னு சொல்லுவா உற்பத்தியதையா பிரதிபாத்தியதையா. இதுலேருந்து உற்பத்தியாகக்கூடிய விஷயம் ஒண்ணு, இதனால தெரியப்படுற விஷயம் அறியப்படுற விஷயம். சாஸ்திரத்தினாலே அறியப்படுற விஷயம் அப்படின்னு சொன்னா பிரம்மம். சாஸ்திரத்தினால உண்டாகக்கூடிய விஷயம் சொன்னா பிரம்மஜானம். உற்பத்தியதையா பிரதிபாத்தியதையா இந்த ரெண்டு தான் சொல்றது. அந்த விதத்தை பேசுறாங்க. மாற்றி சொல்றாளேன்னு நினைச்சுவாங்க. அதே மாதிரி பிரயோஜனத்தையும் அதே மாதிரிதான் வஸ்துதந்திரம் தான். பிரம்மஜானத்தை பிரயோஜனம்னு சொல்லுவோம், பிரம்மஜானத்தை விஷயம்னு சொல்லிட்டாரு. விஷயம்னா அந்த பிரயோஜனம் விஷயம் ரெண்டு தான் சொல்றது. இதுலேருந்து உண்டாகக்கூடிய பிரயோஜனம், இதனால் உண்டாக்கப்படுற விஷயம், இதனால அறியப்படுற விஷயம். அதே மாதிரி இதனால உண்டாக்கப்படுற பிரயோஜனம், இதனால அறியப்படுற பிரயோஜனம், இப்படியாக ரெண்டு தான் சொல்றது. அதனால விஷயத்துல கூட இதுலேருந்து உண்டாகக்கூடிய விஷயம் என்னன்னா ஞானம் செய்யும் பிரம்மஞானம். இதனால அறியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அடுத்த விஷயமா இருக்கக்கூடிய பிரம்ம. இது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இல்ல பழைய புத்தகங்கள்ல உண்டு, புது புத்தகத்துல இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கவே மாட்டேன். எல்லாம் பிராச்சீனமான கிரந்தங்களை நிரூபணம் பண்ணி பிரம்மம் வரும்னா இங்க பிரம்மஞானம் எங்கேன்னு வரும்னா இங்க சாஸ்திர வேண்டி வரும்னு சொன்னதுனால இது விஷயம் கிடைக்கும். அதேவும் மூக்கத்துவ அனந்தரம் பிரம்மஞான கர்த்தவியோபதேசம் வேதாந்தானாம் விஷய பிரயோஜன நிர்தேசே ஆர்த்தம் சூத்திரஸ்ய வியாபாரம் தர்சயித்வா तदपेक्षितमपि अर्थात् सूत्रितम् अविद्यात्मकबन्धम् उपवर्ण्य प्रतिज्ञातार्थविषये हेत्वाकाङ्क्षायाम् अस्मिन्नेव तं प्रदर्शयिष्यामः व्याख्येयम् उपक्षिप्य व्याख्यापितामः प्रथमं तावत् विषयप्रयोजनयोर्भावानि निरीक्षमाः वेदान्तमीमांसाशास्त्रस्य व्याख्यादिकस्य इयमात्मं सूत्रम् असाधो ब्रह्मविज्ञानानि कौशिक संबंधी वेदांत मीमांसा शास्त्रस्य व्याख्यादिकस्य इयमात्मं सूत्रम् असाधो ब्रह्मविज्ञानानि. இந்த பாஷ்யத்துடைய தாற்பயத்தை எங்கே கொண்டு வரப்படுறோம். அத்தியாச பாஷ்யத்திலேருந்து குறித்து இவ்வளவு தூரம் பாஷ்யத்தை சொன்னாலே எல்லாமே இதோடு சம்பந்தம். நான் நேர பாஷ்யக்காரத்தை கேட்டா இன்னைக்கு நீங்க மூக்கத்வானந்தரம் பிரம்மஞானம் கருத்தையும் எங்க அத்தியாச பாஷ்யத்துக்கு வந்து இதுதான் ஆரம்பிக்கிறேன். நீங்க வியாக்கியானம் பண்ண வந்து பாஷ்யம் பண்ண வந்தீங்கன்னா சூத்திரத்தை எடுத்துக்க வேண்டியது சூத்திரத்துடைய அர்த்தம் சொல்லணும். அதற்கு வெளியிட்டு தேவையில்லை. அதுக்கு சொல்ற வெளியில போகும். இந்த சாஸ்திரத்துடைய விஷயம் பிரயோஜனம் ரெண்டு செய்து கொடுக்கணும். சாஸ்திரம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சொல்ல முடியா. யார் சொல்லலாம், யார் ஆரம்பிக்கிறாரோ அவாசியம். ஆட்சியக்காரங்க இருக்கக்கூடிய நான் சொன்னேன்னா அது போறாது. யாரு இந்த சாஸ்திரத்தை பண்ணியிருக்கார்? சூத்திரக்காரர். சூத்திரக்காரர் நான் சொன்னேன்னா அது பிராமணியம். அப்ப என்னாச்சு, இந்த சூத்திரமே விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் சூச்சனம் பண்றது சொல்லுவோம். இந்த சூத்திரம் விஷய பிரயோஜன சூச்சனம் பண்றது தன்னுடைய அந்த சூத்திராத்மகமான அந்த சாஸ்திரத்துடைய விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் எப்படி சூச்சனம் பண்றதுன்னு கேள்வி. எப்படி சூச்சனம் பண்றதுன்னா அதுக்கு இன்னைக்கு சொல்லுகிறார். பிரம்ம ஜானத்தினால இது ஏற்கனவே சொல்ல விஷயம் தான். பிரம்ம ஜானத்தினால
ஞானத்தினாலே இவருடைய பக்தி விருத்தி ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கிறதுனாலே ஞானத்தினால போகக்கூடிய பந்தம் வாஸ்தவத்திலே இல்லை அப்படின்னு இருக்காங்க. வாஸ்தவா இருந்தா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுட்டா போகாது. அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டா இது பொருள்னு சொன்னா இது பிரம்மம் தெரியாததுனால வந்தது. சாஸ்திரம் ஏன் எப்படி சொல்றது? பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா இந்த பந்தம் போயிடும் இதுதான் போக. பிரம்மம் தெரியாததுனாலதான் வந்ததுங்கிற காரணத்தினாலே பிரம்மம் தெரியா இது போயிடும். தெரியக்கூடிய கற்பம் எப்ப போகும்னா ரசி கட்டிதான் போயிடும். ரசி கட்டியா கற்பம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டா அது தெரியாததுனால வந்தது அந்த காரணத்தினால இதுதான் சொன்னோம். அப்ப அந்த இடத்துல பார்த்துட்டு பிரம்மத்துடைய அச்சாரம் இந்த வருஷத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அந்த வருஷம் என்ன ஆச்சு? ஆத்மா அனாத்மா அச்சாரம். இதுதான் முதல்ல ஆரம்பிச்சு அதை நிரூபணம் பண்ணி கடைசிக்கு இந்த சூத்திரத்திலேருந்தே எல்லாம் கொண்டு வந்தேன். இந்த தீர்ப்பு இதை சூத்திரமே சூச்சனை பண்ணும். வாயால சொல்ல ஏன்னு கேட்கக்கூடாது. வாயால சொன்னா அப்புறம் சூத்திரமே கேட்கு. சூத்திரம்னா கொஞ்சமா இருக்கும். அஞ்சு விஷயத்தை சூச்சனை பண்ணணும். எல்லாத்தையும் சொன்னா அது வியாக்கியானம். அதுதான் சொல்றேன். முமுக்ஷுத்வானந்தரம் பிரம்மஜான கர்த்தவ்யதாம் பரிவேஷம் வேதாந்தானாம் விஷயப்பிரயோஜனம் நிர்தேசித்து இந்த ரெண்டு வேலை பண்றது. வேதாந்தனுடைய விஷயம் பிரயோஜனம் இல்லைங்கிறதையும் சொல்லிவிட்டது. அதுக்கு தாற்பயத்தை சொல்றதுக்காக அர்த்தாத் சூத்திர வியாபாரம் சூத்திரத்தை வியாபாரம் வச்சிருப்பா. சூத்திரத்தை வியாபாரம்னா சூத்திரம் இந்த வேலையும் செய்யலாம் அங்கேயும் தெரிவிக்கிறது. அபேட்சிதம் அப்படி இதுக்கு தேவையான அர்த்தாத் சூத்திரம் அவித்யாத்மகம் பந்தம் உபவர்ணிய. இவனுக்கு வந்த பந்தமே முதல்ல அவித்யா வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதை இப்படி சொல்ற இதுக்கு காரணம் என்ன? பரிசு பண்ணியாச்சு ஏற்று சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கும்போது பரிசாதாரத்தையே ஏற்றுவாங்க. அது இந்த சூத்திரமே சொல்லி கொடுக்கும். இந்த சூத்திரத்துல எப்படி சொல்லி கொடுக்கிறது நிரூபணம் பண்ணுவேன். பதாமஸ்யாம் சாரீரமாம்சாயாம் பிரதர்ஷயிஷ்யாம அப்படின்னு சொல்லி அது பதில் சொன்னார். அஸ்மிநேவதம் பிரதர்ஷயிஷ்யாமஹ இது வியாக்கியத்துவ உபலட்சணம். இங்கே ஒரு நல்ல கொண்டு வந்திருக்கேன். சூத்திரத்தில் இது என்ன சொல்லுவோம்னு சொன்னா நான் சொன்ன பாக்கியத்தை படிக்க மாட்டேன். எனக்கு சூத்திரம் போறோம். சூத்திரம் தானே எல்லாம் சாஸ்திரத்தை சொல்லி கொடுப்போம். அப்ப நான் எப்படி பாக்கியம் படிக்கணும் அப்படின்னு கேள்வி வரும். நான் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்காக சொல்ற பிரதர்ஷயிஷ்யாம. நான் சூத்திரத்தை வியாக்கியம் இந்த பாஷ்யத்தினால் இந்த சூத்திரம் வியாக்கியானம் பண்ணப்பட்டால்தான் உங்களுக்கு இந்த அர்த்தம் தெரியுமோ இல்லாதான் தெரியாது. வியாக்கியத்துவம் உபக்ஷிக்க அப்ப இப்ப இது வியாக்கியாதான். இப்ப சூத்திரத்துக்கு வியாக்கியானம் ஆரம்பிக்கணும். அதுக்காக பிரசமந்தாவது விஷய பிரயோஜனையோ உபாதானே நிமித்தமாக, அதாவது முதல்ல விஷய பிரயோஜனத்தை நிரூபணம் பண்ணினதுக்கு என்ன காரணங்கிறத காண்பிக்கிறார். வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்தை இதமான